மோனி மூவரும் போவோம் ஆதரவின்றி ஆந்திடும் ஓடும் அதுபோல் நன்றாய் மூகுதல் நன்றா காகித ஓடும் கடலலை மீது போவது போனே மூவரும் போவோம் மூவரும் போவோம். அங்க வந்துதான் உனக்கு குறை வச்சுட்டான். அவன் தூங்கின்னு படிச்சானு. நீயும் பொம்பளையா மாறலான்னு ஆசை. மாறமா இதுக்கப்புறம் மாறமா மாத்தியா கம்முனு தேவை அதெல்லாம் சொல்லு. இது அடுத்து யார் வீட்டு சொத்து? நம்ம சொத்து. நம்ம சொத்து என்னுடையது. ஆமா அரண்மனையில பொண்ணு அம்மா வீட்டுல இருந்து கீசாந்து கொட்டின போற வீதி இல்லாத பொண்ணு அவளை கேக்குற நீ தப்பா எடுக்காத தேவையாடான்னு. எப்படா எப்படா இதெல்லாம் எப்படா எங்கடா கத்துக்கிட்டு இந்த பாயம் படத்துக்கு எப்படிலாம் மாத்தி மாத்தி பேசுறாரு. நீ இங்க இருக்க வேண்டியல நான் இங்க படம் அம்மா பாவம் அவ அணிந்திருந்தாலே பொன் புகை பொன் நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்து போய் எங்க வைக்கும்? அம்மா பீரோ இருக்கு அரண்மனையிலே. வாத்தா வீட்டு இருந்து கொடுத்து அமிச்சாங்கல்ல. ஓடு 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 பலாப்பாய வித்துங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நாடகத்துக்கு வரது பலாப்பாய வாங்கி வித்துங்க. பலாப்பாய பொட்டிக்காக பின்னாடி ஓட நடிப்பாவும் பண்ணாரு. கரும்பு வெட்டவுள்ள எங்க வைக்க? அரண்மனையில அம்மா பீரோ கொண்டு போய் வைடா. அடியில வைக்கவா மேல வைக்கவா? நடுப்புல தான் நாவல் பாத்து அப்படியே பையா. டேய் பட்டா கட்டுறியா நீ? பட்டா மருதங்க பர்சரா டேய் முள்ளுவாடி என் கால் என்னமோ கால் கட்டல என்னமோ ஒன்னா சட்டை போடுறதுன்னா உன் மேட்ச்னா துணி மடிச்சு வைக்கிறதுன்னா தண்ணி மண்ணு கொடுக்கறதுன்னா ஐயோ நெய் பாய்ச்சி வச்சு விடுறது நெய் பாய்ச்சி உனக்கு அதெல்லாம் தெரியாதா? அப்ப ஆட்சி நம்ம வீட்டு கதை ஒரு காவல்கார பையனுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சு. நீ சரியாந்தா நீ சரியாந்தா சொல்லுவனா? 20 நாட்டில் இருக்கவே கூடாது. நீ வாழக்கூடாது. நீ சாகணும். என் கணவர் எப்படி இருந்தாரோ அத மாதிரி நீ செத்து போகணும். நாட்டில் இருக்கவே கூடாது. அன்று மாபெரும் சபையில அமைச்சருக்காக பேசியது நீங்கள். வேற யாரும் பேசல. இந்த கோலத்தில் அவர் உன்னை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அழாதடா கண்ணெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. என்ன செய்ய வேண்டிய வேலை? இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. அப்பன சாவச்சா இருக்கலாமா? அப்பன சாவச்சியா? ஆமா. காட்ட காட்ட போகுது. அதோ பாத்தியா உயிர்வாக தெரியும் மலை. அந்த மலை உச்சி மீது கொண்டு போயிட்டு மலை தேர்ந்து எப்படி நீ ஊரை ஏமாத்திருக்கீங்க? செங்கற்பட்டு இங்க இருக்குது. செங்கற்பட்டு மலை தேர்ந்தோம். அவளை தாரடிக்கிறோம். விட மாட்டேன். நீ போய்டா. கண்ணேருங்க புத்தே. அடிங்க. விட மாட்டேன்.
வார்த்தைக்கு வார்த்தைகள் வாழக்கூடாது என்று உரைத்தேனே. வாயில வாழக்கூடாதுன்னு சொன்னேன்டா. சொல்லி தலை சுமாய் தலைக்கு சுமையாகி விட்டது. ஓ வீட்டுக்கார படுத்துக்கிறாரு கூட படுப்போ. சாமி என் உயிர் போதுடா. உயிர் போதா? எத்தனை பேர் உயிரை எடுத்திருப்பேன். மகள் சாக வேண்டுமா? மகாராணி வாழ வேண்டுமா? கேட்டாயா கதையை? அம்மா உயிர் போக நேரத்திலே வளர்த்த பாத்தண்டா, வளர்த்த பாத்த பெற்றெடுத்த தாய் பாத்தத்தை விட உயிர் போக நேரத்துல அம்மானு ஓடி வரப்படுறோம். தாட போறியா? நாளைக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல திருச்சி சம்பளம் கூட்டோடு வந்து சேர்ந்துரு. போ நட கட்டு. உயிர் போதுடா. போ போ அவுட்டு படி வர. பாண்டிச்சேரி பக்கத்துலயா? அடிக்க எப்படி வரா பத்தியா? என்னடா ஊட வச்சுக்கிறா? ரத்த தகப்பனியே சாவடிச்சுக்கிறா பாரு. எங்கன்னா நடக்குமா? எத்தனை நாள் தான் நானும் பப்புன்னு வேஷம் எப்பதான் தெரியும் தெரியல. இந்த திருவிழாவே உன் மேலதான் போயிட்டு சாவரோன்னு கதை பப்பு கதா. மாபெரும் சபையில முன்பாக இந்த பொண்ணு என்ன கேட்டா? என்ன பேசினா? என்ன எச்சையல? நான் எச்சையல. அவனை கேட்டா கூட பரவாயில்ல. இந்த மாமாவை பார்த்து நாய் நக்கன மாமா எப்படி மனுஷன் கேட்கலாமா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூத்து கைவோமா? அம்மா இப்ப கைவ போறோம் பாருங்க. பெரியவர்கள் பேசும்போது சின்ன பொண்ணு பேச போறான்னு சொன்ன கேட்டியா? கை நீட்டி பேசுவேன். நீ பேசுப்போ. பாட்டியா அடி போடா. ஓ கால் போடா. இங்க போடா. இல்ல உட்காரு. அப்ப மூத்தவங்க தெரியல. உம்மால போடு. உம்மால சாமி வந்துடும். நம்மள கூப்பிடலாமா? உம்மால உக்காரியா? சுத்த அத்துடுவோம். அப்படியே அடிச்சு ஆமா, உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்டார்? எங்கனா நடக்குமா அந்த நியாயம்? பெத்த தகப்பன பாலை விஷம் வச்சு யாராவது சாவடிப்பாங்களோ? சத்தியமாக எந்த பாவிகின்றே தெரியவில்லை. பால விஷம் எழுதி என்னுடைய தந்தை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பழித்து விட்டு விட்டார்கள். உண்மையான கொலைகாரி யார் என்று எனக்கு ஏண்டா முடிகிற நாட்டுக்கு எதுக்குடா? இறங்கி விட்டது. ஆகையால் இந்த உண்மை ரகசியத்தை உன்னிடம் சொல்ல போகிறேன். உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்து கொண்ட கொலைகாரனை நான் கண்டுபிடித்து கொடுத்து விட்டார். எனக்கு என்ன தர? நீங்கள் காட்சி கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் எதை கேட்டாலுமா? எதை கேட்டாலுமா? எட்டு போடுவாங்க துணி காந்தி மூணு நடப்பான். வெறி எடுத்துன்னு போட்டு போஸ்ட் ஆஃபீஸில் முத்திர உங்களுடைய பார்வையே சரி கிடையாது. தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் அவன் இங்குதான் இருக்கிறான். அவன் இந்த மேடை மீதுதான் இருக்கிறான்.
பாவி, ஐயோ அட சதிகாரா, ஐயோ அட நாசக்காரா, டேய். அட மோசக்காரா, ஐயோ. அட சண்டாளா, நீ நல்லா இருப்ப நாசமா போயிடுடா நீ. பாவி. அட அடி அடி நீ கிடக்குறேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? அப்படி துப்புடு படுத்துறடா நீ. நான் கொத்து சொல்றேன் நானு. கொத்து படுத்துறேன் நானு. ஐயோ பைபாஸ்ல பறப்ப நானு. ஒப்பாவ கட்டல லலி லலி ஒப்பாவை நான் சாவடிச்சேன். பால்ல நான் விஷத்தை கலந்தேன். ஓ எனக்கு பால்ல டீ தூள் கூட கலக்க தெரியாது. இந்த பாவியா விஷத்தை கலந்துருப்ப இதை எந்த புண்ணாக்கு துணுவோம்? பழத்தக்காடா நீ இல்லையா? இவனுக்கு என்ன தெரியும்? இவனே ஒரு மஞ்சா போட்ட நம்பர் அவங்க சோப்பு போட்டேன். உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொள்ளைக்காரன் தான் தெரியுமா? யாரு? இன்னும் சொல்லிவிட்டமா? யார் அந்த பாவி? ஐயாம் இந்த விஐபி. ஐயோ உம்மோட படாத சத்து கட்டுறியா? கையில எதனா வச்சுட்டா அம்மா தள்ளினா போன படுக்குது. என்ன ஷடா? யாரையா? என்ன ஷடா? யாரா? இந்த இந்தி காட்சி என்ன ஆனவர்தா இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திரக்கார மேல கையை வச்சிருப்பேன். அதை இந்த மலையாள காட்ட சொல்லுங்கிறேன். ஏய் நீ அடிக்கிற இவள அடிக்கிறா வரும்போது செவிலி மேட்டு ஒருத்த கொடுத்தாண்டா இந்த பக்கம் கரெக்டா எழுதி கொடுத்துக்கிறாங்க வழி. என்ன எழுதி கொடுத்துக்கிறாங்க? மேல் கதிர்பூர் வழி என்ன ஊரு? மேட்டுப்பாலு. இங்க இருந்து இறங்கி போய் மேட்டு குப்பத்துல போய் நின்னுங்கிறாமா. இதனாலதாம்மா 1/2 மணி நேரம் லேட்டு. காஞ்சபுரம் வாடா மேல் கதிர்பூர் போற வழியில நில்றான்னா மேட்டு குப்பம் போய் நின்னுங்கிறான். போய் மேட்டுப்பாலு ஏண்டா பாடு மேட்டு குப்பத்தில் நின்று சாப்பாடு எங்க பாவி உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. இப்பொழுது நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உங்கள் இருவருக்கும் அம்மால உக்காந்தி ஒண்ணுக்கு பேரு உனக்கே மாத்தனா இன்னுக்கு பேரு எங்களுக்கு அம்மா சிரிக்காதரா சீத பேச்சு வாயா. இனிமேதான் கொண்டு போர் போட்டு போய் ஸ்டேஷன் நடந்து கிடக்குறான். அவனை பார்த்து பொறப்போக்குன்னு கேக்குறேன். வேற மாதிரி எத்தனை பார்த்தேன் ஏரோட்டு கோயம்பு செட்டி கையால கொடுத்தா எங்க ஐஸ்வர்யம் உங்களுக்கு வந்துடும். ஐஸ் இல்ல உல்பி கூட்டி ஆமா கூட்டி ஆமா நீ ஆமைங்களை பார்த்துட்டு நீ சொன்னியா என்ன சொல்லி ஏங்க அவன் டபுள் அவுட் அடிக்க மாட்டாரான்னு கேட்டுக்கிறான். தண்ணி எடுத்து அந்த குடுக்குற அதை பாரு. போவிடா நீ கவலை
படிச்சேச்சுமா உடனே படிச்சு வேற மோன வாங்கி வச்சுக்கலாம். என்ன பண்ண யாருக்கு மோன வந்து தொடியில பட்டுச்சு தொடியில எங்க போட்டா ஓலை வேலை எடுத்து சொல்ல தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு, தண்ணி. ஏடி நான் இப்படியே எடுக்கிறது கையால மச்சான் நீ எது விடு மச்சான் 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 வாயில வச்சா எவ்வளவு மதிக்கிறாவோ எடி எரி எடி ஐயா இப்படி உங்க இழிவாக பேசுவதற்கு காரணமே இவன் தான். நான் கூட கிடையாது ஐயா. கதை புக்குல அது மாதிரி எழுதி வச்சிருக்கேன். டேய் நீ பண்ணாத மாதிரி நோட்டு என்ன பாரு எடுத்து அப்படியே எழுதி வச்சிருக்கேன். மேல வச்சக்காரா துணை அவன். எடி 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 எடு 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 எடு. இங்குத போட்டு நாக்கு இடமே கிடையாது செல்லிவிடா அரவங்காடு வாத்த சிரிகால சூத்து வாயில எடுத்து பேசுறியா வேலைக்காரன் சொல்லி எச்சல யார் இப்போ எச்சல இவன் தான். மச்சான் மச்சான் போடு இல்ல, இல்ல. எச்சல மச்சான். நாய் நக்கினால யார ஒரு கையை இப்படி காட்டுறியோ ஏழு 4 வரல சிரிச்சுங்கிறான். சபா இனிமே எச்சல யாரு ஐயோ நான் எச்சல இவதான் எச்சல அடுத்தது உதவாங்கத்துக்கு உருவாக்குறாங்க போல. ஆமா நான் எப்படி பட்டமா என்ன டமாச்சா கரோலாகோ மூஞ்சில கார் துப்புடா மூஞ்சில ஏய் சொல்லியா சொல்லியா நான் நினைத்தால் இந்த மகேந்திரபுரி நாடு நாய் சுடக்கூட வாய விட்டுச்சு அதுக்கு சூடு தானே பேசுவது நேரம் கிடையாது செத்தை இப்போ போறவன ஏன்டா பொட்டன்னு கேக்குறா போறவன ஏன் பொட்டன்னு கேக்குறா அவர் பார்த்தா பொட்டு மாதிரி நடக்குது நான் வாயை திறந்து ஏண்டா அவர் கத்து கத்து என்ன சொல்றாரு நம்ம டாப்ல என்ன ஆகுது? அப்புறம் பொட்டையா பொட்டையாடா என்ன வந்து போட்டு எதுக்கு சொல்றேன் ஏந்திரா கட்ல போவோம் வண்டி ஐயோ பாக்கும்போது அதான் வலிக்குதா? பாவம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி நான் ஒரு நல்ல மாதிரி பேசுறான் பாரு அவன் காலையில விட்டுட்டே வந்தான் என்னென்னமா பண்ண சொல்றேன். அட பாவி, நல்ல கதிக்கு போவியா? நான் செத்துறேம்மா. உன்னை சேடியில போட்டு வார போறாங்க பாரு காலையில. காட்டுமா? சரி நான் செத்துறேன். 50,000 வாங்கி நீங்களே பங்குட்டு எடுத்துக்கோங்க. வேன்லயே போறீங்க போங்க. இல்லடா, ஐயங்குளம் தாண்ட மாட்டீங்க. 3 கருது பரல வேணும் பாருங்க. அதே வேலைதான் நீ வரணும் பாத்துக்கோ முன்னாடி தான் பாத்துக்கிற நகதி ஆகுது முதல் சைடு இருக்குது, அது பக்கத்துல கண்ணாடி இருக்குது பாரு. அங்க தலையை வச்சுட்டு பத்துங்கிறேன். டிரைவர் தூக்க பலாப்பழம் போடுற மாதிரி போடுறோம். அவனா பிபி ஏறி ஸ்டேரிங்க தடவி நடந்து பாவம். அட பாவி, விளையாட்டு விளையாக முடிந்து விட்டது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே ஓடும் வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உனக்கு அம்மா இப்பேற்பட்ட நிலைமை. அம்மா வெளுத்ததெல்லாம் பாடு நினைக்கிறேன். உன் நல்ல மனதுக்கா இப்பேற்பட்ட நிலைமை நடக்கணும். வாவி வடநாட்டிலே பிறந்தவன் வாழ வழி இல்லாத இந்த நாட்டுக்கு ஓடி வந்தான். உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். பதவி வரும் பொழுதே பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாடுக்கு வராது. பால்ல விஷம் கலந்து ஒப்புனசா வச்சுட்டு பழி உமீத போட்டுட்டானம்மா. இப்பேற்பட்ட செயலை செய்தானே அவன் போற பஸ் கவுரும். அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ. அதோ மண்ணா கேஜி ஆவான். அவன் என்ன
ராமு நான் சுற்றி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவேன் சிக்கன் சாப்பிட்டு சிப்ப ஊத்து நான் வெறி சமாளிக்கிறேன் பாருமா உன்னோடு சொல்றேன் அஜமாவா அந்த பொட்ட பையன் வந்து என்ன ஒரு சாட்டால் தான் அடிப்பானா ஏன் 2 சாட்டாலும் அடிக்க மாட்டானான்னு கேக்குறான் வாங்குறான் பாருங்க விடலாமா விடலாமா சூத்த டாக்கி அவன் வைத்ததுதான் சட்டம் அவன் தீர்த்துவதுதான் திட்டம் நீ கூறினாயே தருமம் வெல்லும் என்று ஒரு நாள் வெல்லும் அப்பேற்பட்ட மகாபாரதத்திலே தருமன் சூதாடினான் நாடு இழந்தான் நகரம் இழந்தான் உப்பு சட்டி உறவுகளை இழந்தான் உடன் பிறந்த தம்பிமார்களை இழந்தான் கட்டிய மனைவி பாஞ்சாலியை பகலில் வைத்து தோற்றான் 13 ஆண்டு கால வனவாசம் சென்றான் அப்பேற்பட்ட தருமனுக்கே அந்த நிலைமை தாய்ப்பேற்பட்ட நிலைமை கவலை கொள்ளாது தாய் குலங்களில் பெண் குலத்தின் பொன் விளக்குகளை மக்களை பெற்ற மகராசிகளே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள் பாவம்மா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க எங்கன்னா ஃபைனான்ஸ் வாங்கிக்கணுமா ஃபைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பித்தான் கொடுக்குறோம் ஆம்பளையை நம்பி எந்த கம்யூனிட்டி கொடுக்குறோம்னு சொல்லுவோம் பணம் இல்லைன்னு கவலைப்படாது உங்க காதல மூக்கல கட்ட கைட்டு எடுத்து போடுவோம் அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம் நீங்க மூட்டினா மூட்டுக்குங்கோ இல்ல அது முய்வு போனா முய்வு போட்டோம் டீ ஊத்துறா வர